இன்னைக்கு லைட் லேம்ப் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கேன், எல் பைப் ஒன்று, 2 பிவிசி கட் பண்ண பிவிசி 2 எடுத்துருக்கேன். பிவிசி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த கட் பண்ண பிவிசியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன். அதேமாரி இன்னொரு சின்ன பிவிசி ஒன்று எடுத்துருக்கேன். அந்த பாக்ஸில் பொருந்துற மாதிரி அதை கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பிவிசி ஒரு சின்ன பைப்பை வந்து க்ளூ கன் வச்சுக்கலாம். இந்த வச்ச பிவிசி சின்ன இருக்குல்ல, இதை எடுத்து நம்ம எதில் வைக்க போகிறோன்னா ஒரு மூடியில் வந்து வைக்கிறேன். மூடியில் ஒட்டிக்கிறோம். அது கீழே ஒரு ஓட்டை வர மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓட்டை ஒன்று போட்டுங்க. அதில் அந்த ஓட்டை எதுக்குன்னா அது வழியாக நம்ம ஒயர் கொடுக்கணும், அதுக்காக தான் அந்த ஓட்டை. அதேமாரி சின்ன அளவுக்கு ஒரு பிவிசி கட் பண்ண பிவிசியில் மூடி மாரி ஒரு கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஒட்டியிருக்கேன். க்ளூ கன் வச்சு தான் நான் ஒட்டியிருக்கேன். அதேமாரி க்ளூ கன் வச்சு ஒட்டிங்க. இது வந்து ஒரு 10 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பல்பு, மஞ்சள் கலரில் எரியும் இந்த பல்பு. இது ஒன்று வாங்கிங்க. இப்போ வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஒயரை வச்சு கொடுத்து மேலே வந்து பிளாக் ஒயரு, கீழே ரெட் கலர் ஒயர் வர மாதிரி கொடுத்துங்க. இப்போ நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணி அதில் டேப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பிவிசி வழியாக நம்ம வந்து இந்த பல்பை கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாரி தான் நான் பிவிசி எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஒயர் வெளியில் விட்டுருக்கோம். இப்போ அந்த பாட்டிலில் வந்து அந்த கேப் வந்து மூடுற மாரி நான் அந்த கேப் ஒன்று எடுத்துருக்கேன். இதேமாரி கேப்பை வந்து நீங்களும் எடுத்துங்க. சின்ன ஒரு ஒயர் மாட்டுற ஹோல்டர் மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது, அதுக்காக தான் அந்த ஹோல்டரு. இந்த ஹோல்டரை பர்மனெண்ட்டாக அதுலேருந்து மாட்டிடலாம். அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒயரிங் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்க. பிவிசிக்குள்ளே போகிற மாதிரி நான் ஒரு சின்ன பிவிசி ஒன்று கட் பண்ணி ஒன்று எடுத்துருக்கேன். அது சைஸுக்கு அந்த பிவிசி கொடுத்துருக்கோம்ல, அது வழியாக அந்த ஒயரை கொடுத்து அந்த பாட்டில் வந்து உள்ளே சொருகிக்கலாம். பாட்டில் கரெக்டாக ஃபிட் பண்ணுற அளவுக்கு தான் நான் பிவிசி எடுத்துருக்கேன். இதே சைஸில் நீங்களும் பிவிசி எடுத்துங்க. ஹோல் போடுற மாதிரி எடுத்துருக்கேன் நான். அது வழியாக நம்ம வந்து ஒயரை கொடுக்கணும், அதனால் ஹோல் போடுற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இந்த கேப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறது அது மூடுறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த 2 பக்கத்தில் வந்து கரண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஒயர் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்ப்போம் லைட் எரியுதா அப்படிங்கிறத. சுவிட்சை போட்டு பார்ப்போம், லைட் எரியுது. இப்படி தான் நமக்கு வந்து இந்த லைட் லேம்ப் வந்து ஒர்க் பண்ணும். இது சின்ன வால் மவுண்ட்டுக்காக வந்து எடுத்துருக்கேன். இதேமாரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. அந்த கேப் ரெடி பண்ண கேப்பை என்ன பண்ண போகிறோம், அதில் 2 ஸ்க்ரூ கொடுத்து அதை மவுண்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த கேப்பை அதில் ஃபிட் பண்ணி டைட் பண்ணிங்க. இப்போ ஒயரை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஹோல் போட்டு தான் நடுப்புற, அது வழியாக ஒயரை எடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துங்க. இந்த ஒயரில் தான் நம்ம கரண்ட் வரப்போகுது. கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேப்பை மூடிடுங்க. இப்போ
இப்போ நமக்கு வந்து வளைவு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து மாட்ட போகிறோம். இப்படி பார்ப்போம், லைட் எரியுது. இப்போ நான் வந்து ஒரு பிவிசி போகிற பிவிசியில் அதை மாட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா லைட் எரியும். இதுமாரி எதுவும் பிவிசி போகிற மாதிரி தான் எரிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அதுலேயும் ஒரு ஸ்க்ரூவை கொடுத்து நீங்கள் வந்து செவுத்தில் அதை வந்து வால் மவுண்ட் பண்ணிடலாம்.